இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கை நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இரு அணிகளும் கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சூழ்நிலையில்தான் விளையாடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த இலங்கை தொடரில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டிகளில் இடம்பெறுவதற்கான தகுதி பெற முடியும். அதேபோல இலங்கை அணியும் டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் பங்கு பெறுவதற்கான அந்த புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில்தான் இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு சில போட்டிகளில் வெற்றி பெற்றாலே இலங்கை அணி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும். ஆனால் இந்திய அணியோ இந்த புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில்தான் இருக்கிறது. இந்த சூழலில்தான் புள்ளிப்பட்டியலை வைத்து பார்க்கும்போது 6வது இடத்தில் இருக்கும் இந்திய அணியால் முதல் 2 இடத்திற்குள் சென்று உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கு பெற முடியுமா என்றும், அதேபோல புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கும் இலங்கை அணி இன்னும் ஒரு இடம்தான் மேலே செல்ல வேண்டும். அப்படி மேலே சென்றாலும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இலங்கை அணியால் பங்கு பெற்றுவிட முடியும். ஆகவே இந்த ஒரு யுத்தம் என்பது இந்த இரு அணிகளுக்கு இடையே கடுமையாக இருக்கப் போகிறது. மேலும் இப்படியாக டெஸ்ட் தொடர் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது நடைபெற்று வரும் T20 தொடரிலும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான பல கட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி போட்டிகளில் வெற்றி பெற்றுவிட்டது இந்திய அணி. அந்தளவுக்கு நடந்து முடிந்த சமீபத்திய T20 போட்டிகளில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி தொடர் வெற்றிகளை குவித்து வந்தது. அந்த வரிசையில்தான் சமீபத்தில் சற்று முன் நடைபெற்ற இந்த ஒரு T20 மேட்சில் பலரும் எதிர்பார்க்காத விபரீத சம்பவம் ஒன்று அரங்கேறியது. அதாவது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் பேட்ஸ்மேன்கள் பலரும் சூப்பராகவே விளையாடினர். அதிலும் குறிப்பாக இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளை காட்டிலும் இந்த போட்டியில் இலங்கை அணி பேட்ஸ்மேன்கள் சூப்பராக விளையாடி 20 ஓவர்கள் முடிவில் 197 ரன்கள் வரை இலங்கை அணி எடுத்திருந்தது. இதற்கு முன்பு நடைபெற்ற எந்த ஒரு T20 போட்டியிலும் இந்தளவுக்கு இலங்கை அணி அதிகபட்சமான ரன்களை எடுக்கவில்லை. ஆகவே இலங்கை அணி அதிகபட்சமாக எடுத்த ரன்கள் என்றால் இந்த போட்டியில்தான். அப்படிப்பட்ட இந்த போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியால் இந்த இலக்கை தொட்டு வெற்றி பெற முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருந்தது. பின்னர் இத்தகைய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா மட்டும்தான் இந்த போட்டியில் ஆரம்ப கட்டத்தில் ஓரளவுக்கு சூப்பராக விளையாடி கொடுத்தார். மற்றபடி எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சொல்லும்படியாக விளையாடவில்லை. பின்னர் கடைசி நேரத்தில் 5வது வரிசையில் களமிறங்கிய நம்முடைய சூரியவன்சி தான் இந்த போட்டியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார். அதாவது சூரியவன்சி களமிறங்கும் போது 40 பந்தில் 90 ரன்கள் எடுக்க வேண்டிய கடுமையான சூழல் இருந்தபோது ஆனாலும் கூட களமிறங்கியது சூரியவன்சி அல்லவா. அதனால் சூரியவன்சி எவ்வளவு பெரிய இலக்கையும் அசால்ட்டாகவே சேசிங் செய்வார். அப்படித்தான் இந்த ஒரு இலக்கையும் சேசிங் செய்தார். அதுவும் ஒரு கட்டத்தில் ஒரே ஓவரில் 4 சிக்சர்கள் 1 பவுண்டரி என அடித்து அந்த ஒரு ஓவரிலேயே கிட்டத்தட்ட மொத்த போட்டியையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் சூரியவன்சி. அந்தளவுக்கு ஒன்மேன் ஆர்மியாக கடைசி நேரத்தில் களமிறங்கி இந்திய அணியை தோல்வி பாதையிலிருந்து வெற்றி பாதைக்கு திருப்பி விட்டார் இவர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி எடுத்த ரன்களில் சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் எடுத்திருக்கும் ரன்கள் 90% மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சேர்ந்தே வெறும் 10% கூட எடுக்க முடியவில்லை. அந்தளவுக்கு இந்த போட்டியில் சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர். அதிலும் ஒரு கட்டத்தில் 11 பந்தில் 14 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சுலபமான சூழ்நிலை இருந்தபோது இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ற நிலைமைக்கே வந்துவிட்டது. ஆகவே இனிமேல் எந்தவித பதட்டமும் இந்திய அணிக்கு தேவையில்லாத சூழலும் உருவானது. அந்த ஒரு சூழலில்தான் பலரும் எதிர்பாராத விபரீத சம்பவம் ஒன்று அரங்கேறியது. ஆமாங்க, அந்த ஒரு தருணத்தில் சரியாக 19வது ஓவரின் 2வது பந்தை சூரியவன்சி ஸ்ட்ரெயிட் திசையில் ஃப்ளாட்டாக சிக்ஸர் போல ஒரு ஷாட்டை அடிக்க அந்த பந்து நேராக மின்னல் வேகத்தில் சென்று நடுவரின் தலைப்பகுதியில் தாக்கியது. பந்து வேகமாக சென்றதால் பந்து வருவதை பார்த்து சுதாரிப்பதற்கு முன்பாகவே நடுவரின் தலையில் அந்த பந்து தாக்கியது. அதுவும் நேராக தாக்காமல் சைடு பக்கமாக லேசாக தட்டியபடிதான் சென்றது. கிட்டத்தட்ட அந்த பந்து நடுவரின் தலையில் பட்டு பவுண்டரிக்கே சென்றுவிட்டது. அந்தளவுக்கு மின்னல் வேகத்தில் சென்ற அந்த பந்து நடுவரின் தலையில் தாக்கியதால்
அங்கேயே நடுவரும் நிலைகுலைந்து கீழே விழுந்துவிட்டார். அதன் பிறகு அவசரமாக மைதானத்திலேயே மருத்துவ உதவியும் செய்யப்பட்டது. ஆனால் நடுவரின் நிலைமை என்பது மிகவும் மோசமாக மாறியதால் உடனடியாக போட்டி அனைத்தும் அப்படியே நிறுத்தப்பட்டு நடுவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணிதான் வெற்றி பெற்றது என்றும் உடனடியாக அறிவிக்கப்பட்டது. ஏனென்றால் டிஎல்எஸ் மெத்தடின்படி இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. பின்னர் நடுவர் குறித்த அப்டேட்டுக்காக ரசிகர்கள் பலரும் காத்திருந்தனர். ஆனாலும் நடுவர் குறித்த அப்டேட் எதுவும் முறையாக வரவில்லை. அதற்கு காரணம் நடுவருக்கு ஏதேனும் விபரீதம் நடந்திருக்குமா என்ற அந்த ஒரு சந்தேகமும் தெரிகிறது. அதுவும் இப்படியாக நடைபெற்ற போட்டி என்பது வார்ம் அப் மேட்சாகத்தான் நடைபெற்றது. ஆகவே இதில் பங்கு பெற்ற நடுவரும் பிரபலம் இல்லாத 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நடுவர்தான். ஆகவேதான் இப்படி ஒரு விபரீத சூழல் ஏற்பட்ட பிறகும் நடுவர் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. அதே சமயம் ஒரு சில செய்தி ஊடகங்கள் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நடுவர் உயிரிழந்து விட்டதாகவும் கூட தகவல்களை பரப்பி வருகின்றனர். ஆனால் அது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் ஐசிசி தரப்பிலிருந்து இதுவரை வெளியாகவில்லை. ஆக மொத்தம் இந்த ஒரு போட்டி என்பது இந்திய அணியின் வெற்றி தோல்வியை தாண்டி நடுவரின் உயிரை பற்றிய மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பிவிட்டது. அது மட்டுமில்லாமல் இப்போதெல்லாம் நடுவர்கள் பாதுகாப்புக்காக கையில் கவசம் போன்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட சூரியவன்சி போன்ற இளம் அதிரடி பேட்ஸ்மேன்கள் அடிக்கும் அதிரடியின் வேகத்தை கணிக்க முடியாமல் தான் நடுவர்கள் இப்படியாக பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே இதற்கும் ஒரு தீர்வு கொடுக்கும்படி ஐசிசி ஏதேனும் ஒரு புதிய விதிமுறையை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மேலும் தற்போதைய கிரிக்கெட் போட்டிகளை பார்க்கும்போது சூரியவன்சி போன்ற ஒரு பேட்ஸ்மேனை கிரிக்கெட் உலகம் இதுவரை பார்க்கவில்லை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் வெறும் 13 வயதில் கிரிக்கெட் உலகில் காலடி எடுத்து வைத்து ஜாம்பவான் பேட்ஸ்மேன்கள் சாதிக்க முடியாததை வெறும் 2-3 வருடங்களில் சாதித்து காட்டியிருக்கிறார் சூரியவன்சி. ஆகவே இதுபோன்ற ஒரு பேட்ஸ்மேன் கிரிக்கெட் உலகுக்கே புதிதுதான். ஆகவே இதுபோன்ற சர்வதேச கிரிக்கெட் வரலாறு பார்த்திராத ஒரு பேட்ஸ்மேன் வரும்போது அதற்கு தகுந்தது போல கிரிக்கெட் என்பது அதனுடைய விதிமுறைகளை அப்டேட் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு சில கிரிக்கெட் வல்லுநர்களின் கருத்தாகவும் இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு சம்பவத்தின் போது சூரியவன்சி அடித்த பந்தின் வேகம் என்பது பேட்டிலிருந்து வெளியேறிய அந்த வேகத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இதுவரை இதற்கு முன்பு கிரிக்கெட் வரலாற்றில் அதிரடியாக விளையாடிய எந்த ஒரு பேட்ஸ்மேனின் வேகத்தை காட்டிலும் 30% அதிகமான வேகத்தில் சென்றுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது உதாரணமாக இதற்கு முன்பு ஏதேனும் ஒரு பேட்ஸ்மேன் உலகிலேயே அதிவேக ஷாட்டை அடித்திருந்தால் அது 100 கிலோமீட்டர் வேகத்தில் பேட்டை விட்டு பந்து சென்றிருக்கிறது என்று கணக்கில் வைத்து கொண்டால் இப்போது இந்த ஷாட்டில் சூரியவன்சி அடித்த ஷாட் என்பது 135 கிலோமீட்டர் வேகத்தில் பேட்டிலிருந்து பந்து வெளியேறியிருக்கிறது. ஆகவே அந்தளவுக்கு ஒரு அதிவேகத்தை சூரியவன்சி காட்டியிருக்கிறார். அதுவும் இதற்கு முன்பெல்லாம் பந்து வீசும் போதுதான் அதிவேகமாக பந்து வீசும் பவுலர்களை சமாளிப்பது பேட்ஸ்மேன்களுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் சூரியவன்சி போன்ற பேட்ஸ்மேன் பந்தை அடித்த பிறகு அந்த பந்தின் வேகம் என்பது புயல் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதுபோன்ற சூழ்நிலை என்பது ஃபீல்டர்களுக்கும் நடுவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறி வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூரியவன்சியின் இந்த ஒரு விபரீத ஷாட்டை பற்றியும் இதற்கு தீர்வாக ஐசிசி எது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகளை கொண்டு வரலாம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.